வெல்கம் டு டெக்னோநெட் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பேசிக் சி ப்ரோக்ராமிங் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ காலேஜ் லேப் எக்ஸசைஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேசிக் சி ப்ரோக்ராமிங் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா டெம்பரேச்சர் கன்வர்ஷன் யூசிங் கான்செப்ட் ஆஃப் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் கான்செப்ட் வச்சு எப்படி ஒரு டெம்பரேச்சர் கன்வர்ஷன் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் கன்வர்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ரெண்டு கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்ன அப்படின்னா ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது ரெண்டு இது பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வி நோ தட் லாட்ஸ் ஆஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸஸ் இருப்பீங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பேசிக்காக இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் தெரியும். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ நம்ம கொடுக்குற சாய்ஸை வந்து அதில் உள்ள டாஸ்க்கை மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம இதில் வந்து லாட் ஆஃப் சாய்ஸஸ் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அதில் எந்த சாய்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அதை மட்டும் பர்டிகுலர் டாஸ்க்கை மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி சாய்ஸ் யூஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணால் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ இதில் ரெண்டு கேஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ் கண்டுபிடிக்க, அனதர் ஒன்று வந்து செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் கண்டுபிடிக்க நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களோட டெஸ்க்டாப்பில் உங்கள் சிஸ்டத்துலையோ இல்லை உங்களோட லேப்டாப்லையோ டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் அதாவது டர்போ சி சாஃப்ட்வேர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இதான் உங்களுடைய பேஜில் வந்து ஃபைலில் போய் நியூவாக ஒரு ஃபைல் கிளிக் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதான் உங்களோட ஒர்க்கிங் ஸ்பேஸ். எப்பயும் போல ரெண்டு ஹெடர் ஃபைல். ஃபஸ்ட்டு ஹெடர் ஃபைல் ஹேஸ் இன்க்ளூட் stdio.h அப்படின்னா ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் டாட். ஸோ இது வந்து ஒரு லைப்ரரி ஃபங்க்ஷன். இதுக்குள்ள ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கும், அதாவது நிறைய ஃபங்க்ஷன் இருக்கும். அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரெண்டு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் ஸ்கேனர். நம்ம யூஸ் பண்ணுற பிரிண்ட் ஆஃப் ஸ்கேனர், பிரிண்ட் ஆஃப் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ டு பிரிண்ட் ஏ அவுட்புட். ஓகே, ஸோ அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுறக்கோ அது எது நம்ம கொடுக்குற ஒரு டேட்டாவை பிரிண்ட் பண்ணுறக்கோ கொடுக்குற ஒரு இன்ஃபர்மேஷனை பிரிண்ட் பண்ணுறக்கோ எதில் அப்படின்னா டர்போசியில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். எனது பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் த சேம். ஆனால் அதே அப்படியே ஆப்போசிட்டில் ஸ்கேனர், நம்ம இன்புட்டை வாங்குறதுக்கு யூசர்ட் வந்து இன்புட்டை வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுறது ஸ்கேனர். இந்த ரெண்டு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனும் எதில் இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் டாட் கெட்ஸுங்கிற ஹெடர் ஃபைலில் தான் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஹெடர் ஃபைல் என்ன அப்படின்னா conio.h CONIO கோனியோ, அதாவது நாங்கள் கோனியோன்னு சொல்லுவோம். conio.h கன்சோல் இன்புட் அவுட்புட் டாட். ஓகேவா? ஸோ ரெண்டு இந்த ஹெடர் ஃபைல் என்ன இருக்கும் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கிளியர் ஸ்க்ரீன், கெட் கேரக்டர் போன் ஆகிய இந்த மாதிரி இருக்கிற இந்த பில்டின் ஃபங்க்ஷனாக இதில் வந்து இந்த ஹெடர் ஃபைல் தான் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமாக எவ்ரி ப்ரோக்ராம் ஹேஸ் ஏ ஒன் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ அந்த மெயின் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறோம் போடுறோம். ஏகா மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னா இங்கே தான் என் ப்ரோக்ராமே எக்ஸிக்யூட் ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம்னா ப்ரோக்ராமில் வந்து ரெண்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஒன்று செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட், இன்னொன்று ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ். ஒன்று செல்சியஸ் வேலை கண்டுபிடிப்போம், ஒன்று ஃபாரன்ஹீட் வேலை கண்டுபிடிக்கிறோம். இந்த ரெண்டுக்கும் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மூணாவது சாய்ஸ்க்கு ஒரு வேரியபிள். சரியா? ஸோ அப்போ நான் இன்டிஜரில் சாய்ஸ்க்கு ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணிக்கிறேன் சிஹெச் சொல்லிட்டு. ஸோ என்னோட டெம்பரேச்சர் வேல்யூ எல்லாமே எப்பயுமே வந்து ஃப்ளோட்டில் இருக்கும், அதாவது டெசிமல் நம்பராக இருக்கும். ஸோ ஃபாரன்ஹீட்டுக்கு ஒன்று, செல்சியஸ்க்கு ஒன்று. ஓகே, ஸோ இந்த மூணு வேல்யூ டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹெட்டிங் கொடுக்க போகிறீங்க /n/t/t ஆல்ரெடி வி நோ தட் நிறைய பேர் தெரியும். ஸோ ஒரு நியூ லைனில் பிரிண்ட் ஆகிறதுக்கு /t அப்படின்னா டேப் ஒரு 5 ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் ஆகிறதுக்கு /t/t. ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஹெட்டிங் கொடுக்க போகிறேன் டெம்பரேச்சர் கன்வர்ஷன். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். நான் என்ன கொடுக்கணும் அப்படியே பிரிண்ட் ஆகும் யூசிங் ஸ்விட்ச். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு என்ன பண்ணணும், எக்ஸிக்யூட் ஆகிற ஃபஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷனில் எனக்கு இதான் எனக்கு ஆகும் பிரிண்ட் ஆகும். ஸோ இது ஒரு ஹெட்டிங். ஸோ அன்லைன் பண்ணுறதுக்கு நீட்டாக என்ன பண்ண போகிறேன், அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு பட்டன் யூஸ் பண்ணி என்ன பண்ணி அன்லைன் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கெல்லாம் நீ /n/t கொடுத்து அந்த சேம் ப்ராசஸ் நீ கொடுக்கணும் /n/t. ஸோ அப்போ நீட்டாக அன்லைன் ஆகும். ஓகே, ஸோ அன்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சாய்ஸ்க்காக ரெண்டு சாய்ஸையும் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்ன அப்படின்னா /n/t/t ஃபஸ்ட்டு ஒன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ். இது வந்து ஹெட்டிங் வியூ பண்ணுறக்கா. இப்போ ரன் பண்ணும்போது சப்போஸ் எக்ஸ்டர்னல் யாராவது ரன் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன சாய்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக என்ன பண்ணிப்பாங்க, அவங்க ரன் பண்ணும்போது ஈஸியாக டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக ஈஸியாக தெளிவுபடுத்திக்கிறாங்க. ஓகே, ஸோ செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட். ஓகே, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்.
ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஹெட்டிங் பிரிண்ட் ஆகும், அப்போ 2 சாய்ஸ் பிரிண்ட் ஆகும். இப்போ என்ன பண்ணுறேன், சாய்ஸ் வாங்க போகிறேன். ஸோ ரெண்டில் என்ன சாய்ஸ் நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி, ஸோ என்டர் யுவர் சாய்ஸ். ஓகே, ஸோ இன்புட் வாங்கியாச்சு. ஸ்கேன்அப்பில் இப்போ என்ன பண்ண போகிறீங்க, இப்போ சரி பிரிண்ட் அப் பண்ணியாச்சு. ஸோ பர்சன்டேஜ் டி, ஏன் அப்படின்னா டி மீன்ஸ் டிஜிட். ஸோ அப்போ டிஜிட்டலாம் வாங்க போகிறேன். ஏன்னா 1வது சாய்ஸாக 2வது சாய்ஸாங்கிறது எதில் கொடுக்க போகிறோம், இண்டிஜுவலாக கொடுப்போம். ஸோ அதனால் இண்டிஜுவலில் டிக்ளேர் பண்ணிக்கேன். ஓகே, ஸோ முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ண, ஹெட்டிங் பிரிண்ட் ஆகும். ரெண்டாவது ஃபஸ்ட்டு என்ன மாற்ற போகிறோம், ஃபாரன்ஹீட் செல்சியஸ் பிரிண்ட் ஆகும். செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் ஹெட்டிங் பிரிண்ட் ஆகும். என்டர் யுவர் சாய்ஸ் கேட்கும். இப்போ நான் 1 கொடுத்தேன், எனக்கு என்ன பண்ண போகுது, ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ் வந்து ப்ராசஸ் பண்ண போகுது. அந்த டாஸ்க் எழுத போகிறேன். 2 சாய்ஸ் கிளிக் பண்ணேன் அப்படின்னா செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் பெர்ஃபார்ம் பண்ண போகுது. இப்போ நான் ஸ்விட்ச் கேஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதுக்குள்ள 2 ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு சாய்ஸை உள்ளே பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ண என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சாய்ஸ் என்டர் சாய்ஸில் 1 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ண போகுது, ஃபஸ்ட் சாய்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண போகுது. ஓகே, ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், சுவிட்ச் கேஸில் வந்து செமிகாலன் வைக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சுவிட்சு சிஹெச். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் 1. ஓகே, கேஸுக்கும் 1க்கும் உள்ள ஸ்பேஸ் இருக்கணும். கேஸ் 1க்கு அப்புறம் கோலன் இருக்கணும், நாட் செமிகோலன், கோலன். ஓகேவா? ஸோ பிரிண்ட்எஃப்ல ஹெட்டிங் ஃபஸ்ட்டு /n/t/t. ஓகே, ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ். ஓகே, ஸோ அடுத்த பிரிண்ட்எஃப்ல இன்புட் வாங்க போகிறேன். ஃபாரன்ஹீட் வேல்யூ வாங்கி செல்சியஸ் வேல்யூ மாற்ற போகிறேன். அப்போ என்டர் ஏ ஃபாரன்ஹீட் வேல்யூ. ஓகே, ஸோ ஸ்கேன்அப்பில் அங்கே வந்து இண்டிஜரில் நான் வந்து சிஹெச்ங்க வேல்யூ ஸ்டோர் பண்ணேன். ஸோ பர்சன்டேஜ் டி யூஸ் பண்ணேன். இங்கே ஃபஸ்ட்டு ஃபாரன்ஹீட் வேல்யூ எஃப்ஏ வாங்க போகிறேன். அப்போ ஃப்ளோட்டில் இருக்குது, அப்போ பர்சன்டேஜ் எஃப் யூஸ் பண்ணணும், ஆம்பர்சன்ட் எஃப்ஏ. ஸோ அப்போ ஃபாரன்ஹீட் வேல்யூ வாங்கி என்ன பண்ணுறேன், செல்சியாக கன்வெர்ட் பண்ணேன். ஸோ இப்போ ஃபார்முலா எழுத போகிறேன். சிஇ ஈக்குவல் டு எஃப்ஏ மைனஸ் 32 டிவைடட் பை 1.8. ஸோ இதான் என்ன அப்படின்னா செல்சியஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஸோ செல்சியஸ் வேல்யூ இப்போ ஃபார்முலா கால்குலேட் பண்ணி என்ன இதில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன், சிஇயில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த சிஇயை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ பிரிண்ட்எஃப்ல /n/t/t the Celsius value is. Okay, so the same percentage f தான் எதை பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா சிஏ பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் முடிஞ்சது, நான் பிரேக் கொடுத்துருவேன். ஸோ இப்போ என்ன பண்ண அப்படின்னா ஃபஸ்ட்டு கேஸ் நடக்கும், பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் விட்டு வெளியே வந்துடும். ஓகே, சப்போஸ் இங்கே பிரேக் கொடுக்காம பண்ணி எனக்கு என்ன ஸ்க்ரோல் ஆகி போய்கிட்டே இருக்கும், 1000 அவுட் ரன் ஆகி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ பிரேக் கொடுக்க மாட்டாங்க, பிரேக் அப்புறம் செமிகோலன் வைக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கேஸ் 2 த சேம் ப்ராசஸ், பட் ஆனால் உள்ள டாஸ்க் மட்டும் வேறு. பிரிண்ட்எஃப்ல அதே கொடியும் எழுத போகிறேன், பட் சின்ன சின்ன சேஞ்சஸ். இங்கே செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட், ஓகே, பிரிண்ட்எஃப்ல /n/t/t. ஸோ அங்கே என்டர் ஏ ஃபாரன்ஹீட் வேல்யூ ஆகணுமா, இங்கே செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட், அப்போ செல்சியஸ் வேல்யூ ஆகணும். என்டர் ஏ செல்சியஸ் வேல்யூ. ஓகே, ஸ்கேன்அப்பில் அங்கே வந்து ஃபாரன்ஹீட் எஃப்ஏ வாங்கணும், இங்கே செல்சியஸ் சிஇ வாங்கணும். பர்சன்டேஜ் எஃப் தான் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ, ஆம்பர்சன்ட் சிஇ, டோன்ட் ஃபர்கெட். ஸோ ஃபார்முலா இங்கே எழுத போகிறேன். எஃப்ஏ ஈக்குவல் டு செல்சியஸ் மைனஸ் 1.8 ப்ளஸ் 32. ஸோ ஒவ்வொரு ஃபார்முலாக்கு அப்புறமும் செமிகோலன் முக்கியம். ஸோ கொடுத்துக்க வேரியபிளை கரெக்டாக போடுங்க. மேலே டிக்ளேர் பண்ணுற வேரியபிள் வேறு மாதிரியும் உள்ள யூஸ் பண்ணுற வேரியபிள் வேறு மாதிரி தான் கண்டிப்பாக எரர் வரும். இந்த ஃபாரன்ஹீட் வேல்யூ இஸ் ஓகே percentage f comma fa. ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபினிஷ். ஓகே, இதுவும் முடிஞ்சது. ஸோ கடைசியாக டிஃபால்ட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறேன். டிஃபால்ட்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3மே இல்லை அப்படின்னா, ஓகே
மூணுமே இல்லை அப்படின்னா எனக்கு எந்த ஸ்டேட்மெண்ட் வரணும். ஓகே, ஸோ நீ கேஸ் எழுதும்போது சிண்டெக்ஸ் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒயிட் கலரில் மாறும், அது உனக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ டிஃபால்ட்டில் வந்து நான் இப்போ 1 2 இல்லாமல் வேறு ஏதாவது 3 4 5 சாய்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவுட்புட்டில் வந்து ராங் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி வரணும். ஓகே, ஸோ இங்கேயும் பிரேக் கொடுக்கணும், அது முடிஞ்சதான் வெளியே வந்துடணும். ஓகே, ஸோ இவ்வளோதான் என்னது அப்படின்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சது. ஸோ கடைசியாக கெட் சிஹெச் கொடுத்துக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக ப்ராப்ளம், இவ்வளோதான் ப்ராசஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் வந்து ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ்க்கு எழுதியிருக்கேன், செகண்ட் கேஸில் வந்து செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட்டுக்கு எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் வந்து ஒரு ஃபாரன்ஹீட் வேல்யூ வாங்கி அதுக்கு செல்சியஸ் ஃபார்மா எழுதி செல்சியஸை கன்வெர்ட் பண்ணி செல்சியஸை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ செகண்ட் கேஸில் வந்து ஒரு செல்சியஸ் வேல்யூ வாங்கி அதுலேருந்து ஃபாரன்ஹீட்டை கன்வெர்ட் ஃபார்முலா எழுதி அதுக்கப்புறம் ஃபாரன்ஹீட்டை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் 2 சாய்ஸுமே இல்லைன்னா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் ப்ராசஸ், கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சேவ் பண்ண போகிறேன். முக்கியமாக என்ன அப்படின்னா இந்த ஃபைல் வந்து சி ப்ரோக்ராமிங்காக எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா ஃபைல் நேம் வந்து .cன்னு சேவ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் டெம்ப், நான் இப்போ டெம்பரேச்சர் அப்படி வச்சுக்கிறேன். ஓகே, temperature.c வச்சுக்கிறேன். ஓகேவா? சப்போஸ் சி ப்ளஸ் ப்ரோக்ராமிங்னா .cppன்னு சேவ் பண்ணும், நான் .cன்னு மட்டும் சேவ் பண்ணிக்கிறேன். சரிப்பா, இப்போ வேறு பையன் நேம் வைக்கிறேன், கன்வெர்ட் வச்சுக்கிறேன், கன்வெர்ட்.c. ஓகே, இப்போ கன்வெர்ட்.cன்னு சேவ் ஆயிடுச்சு. ஸோ கம்பைல் பண்ணுறதுக்கு ஸோ மேலே கம்பைல் மெனு பார்லேயே கம்பைல் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கம்பைல் பண்ணலாம். அதர்வைஸ் Alt+F9 கிளிக் பண்ணி கம்பைல் பண்ணலாம் கீபோர்டில். ஸோ ரன் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னா டேட்டா Ctrl+F9 கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணி ரன் பண்ணும்போது கம்பைல் பண்ணிவிட்டு ரன் பண்ணணும் எப்பயுமே ஒரு சி ப்ரோக்ராமிங். ஏன்னா கம்பைல் பண்ணும்போது எனக்கு என்னென்ன எரர் இருக்குன்னு சொல்லி காமிக்கும். டேட்டா நான் ரன் பண்ணாலும் எனக்கு கம்பைல் ஆகி தான் ரன் ஆகும், அது ஒன்றும் பிரச்சனை. ஓகேவா? ஸோ கம்பைலை கிளிக் பண்ணி கம்பைல் பண்ணுறேன். ஸோ ஒரு எரர் வந்துருக்குது. ஸோ என்ன அப்படின்னா கேஸ் ஸ்டேட்மெண்ட் மிஸ்ஸிங். நானே ஒரு மிஸ்டேக் விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி எரர் நிறையா வரும். ஸோ அப்போ கேஸ் ஸ்டேட்மெண்ட் மிஸ்ஸிங் என்ன மிஸ்ஸிங் அப்படிம்பாங்க, லைன் முதற்கொண்டு வரும் 23வது லைனில் மிஸ்ஸிங். ஸோ அப்போ 23வது லைனில் என்ன எரர் இருக்குது, ஸோ உங்கள் லைன்லாம் வந்து இந்த இடத்துல காமிக்கும், இந்த தெரியுதா? ஸோ 2310 இதெல்லாம் வந்து லைனோட நம்பர். ஸோ கோலன் வைக்கணும், செமிகோலன் வச்சிருக்கேன், அதான் மிஸ்டேக். எப்பயுமே பிரேக்கில் செமிகோலன் வைக்கணும், கேஸில் வந்து என்ன வைக்கணும், கோலன் வைக்கணும். ஸோ இப்போ கம்பைல் பண்ணுறேன். ஸோ நோ எரர். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ண போகிறேன். ஸோ ரன் ஆகுது. ஸோ என்டர் யுவர் சாய்ஸ் கேட்குது. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் சாய்ஸ் கொடுக்குறேன். ஸோ என்டர் யுவர் ஃபாரன்ஹீட் வேல்யூ கேட்குது. இப்போ 52 கொடுக்குறேன், எனக்கு செல்சியஸ் வேல்யூ கிடச்சிச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் பார்த்தீங்களா நான் கொடுத்த எல்லாமே எனக்கு நீட்டாக பிரிண்ட் ஆகிட்டே வரும். ஓகே, ஸோ அகைன் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு இன்டர்வியூ சாய்ஸ் கேட்கும், இப்போ 2வது சாய்ஸ் கேட்குறேன். இப்போ என்ன பண்ணுறேன், 11 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன அவுட்புட்டில் 41.20 2001. ஓகே, ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீன் கிளியர் ஆகவே இல்லை. ஸோ அப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கிளியர் ஸ்க்ரீன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம விட்டுருக்கேன். அப்போ எனக்கு என்ன பண்ணணும், நீ வேரியபிள் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், CLR SCR சொல்லி கிளியர் ஸ்க்ரீன் வேல்யூ கொடுக்கணும். ஸோ இது கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீ இதெல்லாம் ரன் பண்ணி அதில் என்ன மாதிரி எனக்கு கிளியர் ஆகிடும், அதுக்காக தான் கிளியர் ஸ்க்ரீன். ஓகே, ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறதுக்காக கிளியர் ஸ்க்ரீன். ஸோ இங்கே வந்து என்ன வேணும், செமிகோலன் கொடுக்கணும், நான் இங்கே கோலம் கொடுத்துருக்கேன். ஸோ எரர் வருது. ஸோ இந்த மாதிரிலாம் எரர் வரும். சரியா, அதில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எரர் இப்போ பார்த்தீங்கன்னா நீ எப்போ என்ன ரன் பண்ணுறியோ அது மாதிரி எனக்கு என்ன ஆகும், வியூ ஆகும். ஓகே, ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் உன்னோட டெம்பரேச்சர் கன்வர்ஷன் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ தேங்க்யூ.